இஸ்லாமியர்கள் வந்து தொழுகை நடத்தக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல மக்கள் அதிகமா பயன்பாட்டுக்கு உள்ள பகுதி என்று காரணத்தை சொல்லி இந்த தொழுகையை வந்து தடை செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வாரம், ஒரு நாள் 2 நாள் கூட இல்லை, ஒரு வார காலம் 7 நாட்களுக்கு பிரதமர் அவர்கள் வராங்கன்னு சொல்றதுக்காக தடை செய்யறாங்கன்னு சொன்னா, இது அப்ப இதனுடைய பாரபட்சத்தை பாருங்க. நமது நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் மேற்கு வங்கத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த பாதுகாப்பு ஏற்பாட்டில் அங்கே இருக்கக்கூடிய ரெட் ரோடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அனுமதி தடை செய்யப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. அப்போ இந்த 7 நாட்கள் பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட அறிவிப்பு வருது அப்படின்னு சொன்னால், நாட்டுடைய பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்குறதுல யாருக்கும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். அதில் வந்து பாதுகாப்பு வழங்குறதுல தான் பல கோடிகளுக்கு அந்த பாதுகாப்பு செலவுகளே பெரிய அளவுக்கு செய்யப்பட்டு வருது. அதில் யாருக்கும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, விமர்சனங்களும் இல்லை. நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்குறது அவசியம் என்று மக்கள் எல்லாமே அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு அந்த ரெட் ரோடு என்று சொல்லக்கூடிய சாலையை முழுவதுமாக அடைத்து வைத்து அது பொதுமக்களுடைய புழக்கத்திற்கு இல்லாமல் தடை செய்கிறது தான் இங்கே விமர்சனத்துக்குள்ளாகுது. அதுலேயும் தடை செய்வது அதனுடைய பாதுகாப்புடைய ஒரு அம்சமாக இருந்திருந்தால் கூட அதுவும் ஒரு கேள்வியாக எழுப்பப்படாது. பல இடங்களில் பாதுகாப்புக்காக முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக பல வேலைகள் செய்யக்கூடிய ஒரு நிலைகள்லாம் கூட இருக்கும். ஆனால் ஏன் இது விமர்சனமாச்சு, ஏன் வந்து இதை எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும்போது, இதே இந்த ரெட் ரோட்டில் வந்து நீண்ட நெடிய காலமாக இஸ்லாமியர்கள் வந்து ஒவ்வொரு பெருநாள்லையும், ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள், இது போன்ற வருஷத்துக்கு 2 முறை அவங்களுடைய கடமையை செய்வதற்கு பெருநாள் அன்று தொழுகையை நிறைவேற்றுவாங்க. அப்படி தொழுகையை நிறைவேற்றுவதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி நேரம் அதிகபட்சம் ஆகும். தொழுகை, அதில் உரை, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம். அதில் வந்து மக்கள் கூடி கலைஞ்சு போகிறதுக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், இவ்வளோ தான் ஆகும். வருஷத்துக்கு 2 முறை 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அந்த ரோட்டை வந்து மக்கள் வந்து பயன்படுத்துவாங்க. இது அரசுடைய அனுமதியில். இது எந்த அளவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஜோதிபாஸ் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, ஜோதிபாஸ் அவர்களே கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இதை நம்ம இந்த வரலாறை எடுத்து பார்க்கும்போது இந்த தொழுகை இந்த ரோட்டில் வந்து 1976 நடந்ததாக தகவல் கிடைக்கப்படுது. அப்போ அப்படி வந்து நீண்ட நெடிய காலம் அங்கே தொழுகை நடைபெற்ற இடத்துல வந்து இப்போது புதிதாக ஆட்சிக்கு வந்த பாஜக உடனடியாக அந்த இடத்துல போய் தடை செய்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து தொழுகை நடத்தக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் மக்கள் அதிகமாக பயன்பாட்டுக்கு உள்ள பகுதி, மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இடையூறு ஏற்படும், நெரிசல் ஏற்படும், அதில் வந்து மக்கள் பயன்பாட்டில் வந்து பாதிப்படைவாங்க என்று காரணத்தை சொல்லி இந்த தொழுகையை வந்து தடை செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு வாரம், ஒரு நாள் 2 நாள் கூட இல்லை, ஒரு வார காலம் 7 நாட்களுக்கு பிரதமர் அவர்கள் வராங்கன்னு சொல்றதுக்காக தடை செய்கிறாங்கன்னு சொன்னால், இது அப்போ இதனுடைய பாரபட்சத்தை பாருங்க. ஒரு நாட்டில் ஒரு இந்திய குடிமகனாக ஒவ்வொரு இருக்கக்கூடிய மக்களும் அவர்கள் மத சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி உரிமைகள் வழங்கப்பட்டு அவங்களுடைய மதத்தை பின்பற்றுறாங்க. அது எல்லாருக்குமான உரிமையாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு ஒரு வழிபாடு முற்றிலுமாக தடை செய்யப்படுது அப்படின்னு சொன்னால், இதுதான் இங்கே வந்து கேள்விக்குறியாக இருக்கு. ஏன் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவை எதிர்க்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்க வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாகுது அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம். இப்போ இதே வந்து பிரதமர் மோடி அவர்கள் வராங்கன்னு சொன்னால் 1 நாள் 2 நாள் தடை போடுறதுல கூட யாரும் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டாங்களே. அது வந்து பிரதமருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும், அது நாட்டுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஒரு வார காலம் அவங்க தடை போட அளவுக்கு அங்கே வந்து முடியும்னு சொன்னால், ஒரு வருடத்திற்கு ஒரு 2 மணி நேரம், 2 பெருநாள் அன்று நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து டிராஃபிக் இல்லாமல் காவல்துறை கட்டுப்படுத்தி அந்த இடத்துல அவங்க வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் என்ன ஏற்பட்டுற போகுது? அப்போ இது வந்து பாரபட்சமாக இருக்கா இல்லையா? இதுதான் இன்னைக்கு வந்து மோடி அரசு, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே
இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாரபட்சமாக அவருடைய அடிப்படை உரிமையை நசுக்கணும், அடிப்படை உரிமையை பறிக்கணும், இதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது. இந்த தீய நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது. இவர்களுக்கான காலம் முடியும் வரை நம்ம காத்து கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக இந்த நாட்டில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரமாக அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, மதங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அது நமக்கும் கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.